அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டு நடக்க உள்ள சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி தமிழ் வருடம் குரோதி ஆண்டு 29/3/2025 சனிக்கிழமை இரவு 11:01 கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மீனராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த பூமியில் பிறந்த அனைவரும் 9 கிரகங்களில் சனி பகவானை மட்டும் பார்த்து அதிகமாக பயப்படுகின்றார்கள். சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருந்து, அதாவது 30 மாதங்கள் தங்கியிருந்து தன் ஆதிக்கத்தால் நன்மை தீமை பலன்களை தருவார். சனி பகவான் ஒரு ராசியை விட்டு கோச்சார நிலையில் 12 ராசிகளையும் சுற்றிவிட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர 30 ஆண்டுகள் ஆகும். அதனால்தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தவரும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றது. மனிதனின் வாழ்வையும் தாழ்வையும் உருவாக்கி வைப்பார் இந்த சனி பகவான். இதனால்தான் சனி பகவானை கொண்டு பயப்படுகின்றார்கள். ராசி கட்டத்தில் உள்ள 12 ராசிகளில் அந்தந்த ராசியில் பிறந்துள்ள மனிதர்களின் குணம், தொழில், ஜீவனம், குடும்பம், உறவுகள், கல்வி, பதவி, முன்ஜென்ம பூர்வ புண்ணியம், உறவுகள் நிலை என அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இருந்து சஞ்சாரம் செய்யும் போது கடந்த 30 ஆண்டுகளில் ஒரு மனிதன் செயல்பட்டு வந்த நிலை, விதம், வாழ்க்கை முறையை கணக்கிட்டு அதற்கு தகுந்த பலன்களை, முன்பிறவியில் ஒருவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு உண்டான இருப்பையும் கணக்கிட்டு நீதி வழங்கிட செய்வார். 7.5 ஆண்டுகள் சனியின் காலம் என்று கூறப்படுகின்றது. இந்த சனி பகவான் ஒருவரை 7.5 ஆண்டுகள் முழுவதுமாக தீமையான பலன்களை தந்து சிரமம் தந்துவிடும் என்று யாரும் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் ஒருவர் தன் வாழ்வில் செய்யும் பாவ சாபங்களுக்கு தகுந்த தண்டனையை தந்து தீர்ப்பு வழங்கும் நீதிமான். தெய்வம், தேவதை, மனிதன், குரு, மகான், மடாதிபதி, அரசன், அமைச்சர் என எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் பாவ புண்ணிய கர்ம வினை பதிவுக்கு தக்க பலனை தந்து அனுபவிக்க செய்வார். இந்த சனியின் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, நாசுக்கான பேச்சு, மென்மையான அணுகுமுறை, சாஸ்திர புராண மந்திர தந்திர நம்பிக்கை, இளமையான தோற்றம், தர்ம குணம், சுதந்திரமாக செயல்பட ஆசை, புத்திர குறைவு, இளம் வயதில் சிரமம், பின் வயதில் மேன்மை, விடாமுயற்சி, பொருள் சம்பாதிக்கும் திறமை, சமயோஜிதம், மக்கள் மத்தியில் செல்வாக்கு, சட்டன கோபம், தன் குடும்பத்தினர் மீது அதிக பாசம், வெளியில் மரியாதை, வீட்டில் மனக்குறைவு, சுயநலம் அதிகம், செய்நன்றி மறப்பவர்கள், பிறரை ஏமாற்றி தன் காரியத்தை சம்பாதிக்கும் திறமை, பிறரிடம் நிலையாக அன்பு பாராட்ட மாட்டார்கள், தன் காரியத்திற்காக எதையும் செய்வார்கள், தனக்கு உதவி செய்தவர்களை தன் காரியம் முடிந்தும் கலட்டிவிட்டு விடுவார்கள், நிலையான நண்பர்களை அருகில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், அவ்வப்போது தன் தேவைக்கு தகுந்தாற் போல் பழக்கம் வைத்துக் கொள்வார்கள், பிரசித்தமான குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆனாலும் தங்கள் வாழ்வில் செல்வம், தரித்திரம், வறுமை என மாறி மாறி அனுபவித்து வாழ்வார்கள், வியாபார திறமை, பணத்தை தக்க வைத்துக் கொள்ளாதவர்கள், நிர்வாக திறமை, பொதுவாக காரியவாதியான கன்னிராசி அன்பர்களே, உங்களின் ராசிக்கு 5ஆம் இடம் 6ஆம் இட ராசிகளுக்கு ஆதிபத்தியம் கொண்ட சனி பகவான் கடந்த 2.5 வருடங்களாக கடன், நோய், எதிரி, காரிய தடை, பொருள், பண இழப்பு போன்ற அனைத்து சிரமங்களையும் அனுபவிக்க செய்திருப்பார். மேலும் உங்கள் ராசியிலேயே கேது நுழைந்து சஞ்சரித்த பின்பு எதையும் அடைய முடியாமல் தொழில், வியாபாரம், குடும்பம், கல்வி, பணம் அனைத்தையும் இழந்திருப்பீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7வது ராசியான கலத்திரஸ்தானத்தில் மீன ராசியில் வந்து அமர்ந்துள்ளார். மீன ராசி குருவின் ஆட்சி வீடு. இயல்பாகவே உங்கள் ராசிநாதன் புதன் குருவிற்கு பகை. அதனால்தான் மீன ராசியில் புதன் நீச்சம் அடைகின்றார். புதன் அமர்ந்த வீடு சரியில்லாத ராசியாக இருந்தாலும் அவரின் 3, 6, 10ஆம் பார்வை மூலம் பலன்களை தருவார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் குருவின் வீடான மீன ராசியில் அமர்ந்துள்ளார். பொதுவாக 7ஆம் இடத்து சனியை கண்டகச்சனி என்றும் 7ஆம் இடத்து சனி சிரமம், கஷ்டங்களை தரும் என்றும் கூறுவார்கள். ஆனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய தீமைகளை செய்யாது என்று கூறலாம். சனி 6ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும் போது அதற்கு திரிகோண ராசியான துலாமில் கேது இருந்தார். சனியும் கேதுவும் ஒரே நட்சத்திர மண்டலத்தை சஞ்சரித்தது. இந்த சனி கேது இணைவு கடந்த 3 வருடமாக உங்களை பாடாய்படுத்தி இருக்கும், பல துன்பங்களையும் அடைய செய்திருக்கும். சிலர் தொழில், உத்தியோகம், தொழில் வியாபாரத்தை இழந்திருப்பீர்கள். சிலரின் தொழில் முற்றிலும் முடங்கி போய் இருந்திருக்கும். சிலர் உத்தியோக இழப்பையும், சிலர் தற்காலிக பணி நீக்கத்தையும் அடைந்திருப்பீர்கள். சிலர் கடன் தொல்லையால், கடன் கொடுத்தவர்கள் தந்த நெருக்கடியால் மிகவும் சிரமம் அடைந்திருப்பீர்கள். இன்னும் சிலர் கூட்டு தொழில் செய்து கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட்டு போட்ட முதலையும் தொழிலையும்
தொழிலையும் இழந்திருப்பீர்கள். இதுபோன்று கடந்த 3 ஆண்டுகளாக பல இழப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள். இவை அனைத்தையும் 7ஆம் இடத்து சனி செய்ய வேண்டிய பலன்கள். ஆனால் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதே 3 வருடங்களாக செய்து முடித்து விட்டார். இப்போது உங்களிடம் எதுவும் இல்லை. அதனால் 7ஆம் இடத்து சனியை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. சனி பகவான் நீதிமான். சிலருக்கு இழந்த தொழிலை திரும்ப அடைய செய்வார். சிலர் மறுபடியும் பணியில் சேர வழிவகுப்பார். சிலரின் கோர்ட் கேஸ் வழக்குகளில் வெற்றியை அடைய செய்வார். சிலருக்கு புதிதாக தொழில் வியாபாரத்தை ஆரம்பித்து வைப்பார். அதனால் 7ஆம் இடத்து சனியை பற்றி கவலைப்படாதீர்கள். கடந்த 3 வருடமாக சனி பகவான் உங்கள் குடும்பத்திலும் பல தொல்லைகளை கொடுத்து அனுபவித்து செய்திருப்பார். இதுவரை பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வாழ வைப்பார். 7ஆம் இடம் மீன ராசி. உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம். இந்த ராசியை சேர்ந்த வயது முதிர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் கூடி வந்து திருமணம் நடைபெறும். குடும்பத்தில் சொத்து, நிலம், வீடு, வியாபார ஸ்தலங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். காதலில் தோல்வி கண்ட ஆண்கள் பெண்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து மனம் மாறி தெளிவு பெற்று புதிய வாழ்க்கையை தொடங்குவீர்கள். பெற்றோர்கள் வீட்டு பெரியவர்கள் பேச்சை கேட்டு வாழுங்கள். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு படிப்பில் இதுவரை இருந்து வந்த மறதி மந்த நிலை மாறும். படித்தது மனதில் தங்கும். பரீட்சையில் தேர்ச்சி பெறுவீர்கள். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகளை சிலர் அடைவீர்கள். குடும்ப உறவுகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை குடும்பத்தார் தேடி வந்து உறவு கொள்வார்கள். பொதுவாக 7ஆம் இடத்து சனி கடந்த வருடங்களில் உங்களிடம் இருந்து எடுத்ததையெல்லாம் இப்பொழுது திருப்பி கொடுக்கும். மீனராசியில் இருக்கும் சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 6, 10ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு திரிகோண ஸ்தானங்களில் ஒன்றாக ரிஷப ராசியை பார்க்கின்றார். ரிஷப ராசிநாதன் சுக்கிரன் சனிக்கு நட்பு. நண்பனுக்கு நண்பன் உதவிதான் செய்வான். மனைவி வகையில் சில நன்மைகளை அடைவீர்கள். பெண் வாரிசுகளால் சில நன்மைகள் உண்டாகும். திருமணமாகாத இந்த ராசி ஆண் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். மனைவியை இழந்த ஆண்கள், கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் அல்லது 2வது திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். தைரியமாக செய்து கொள்ளுங்கள். விவாகரத்து ஆன ஆண்கள் பெண்களுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை அமைந்துவிடும். அடுத்து அமையும் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்கும். சனி பகவானை மந்தன், முடவன், கால்களில் ரோகம் உள்ளவர் என்று கூறுவார்கள். இதுபோன்று உடல் ஊனமுற்றவர்களுக்கும் வாழ்வில் மறுமலர்ச்சி உண்டாகும். சிலருக்கு மாற்று சாதி, மாற்று மொழி பேசுபவர்கள் மாற்று இனத்தவருடன் திருமணம் செய்து கொள்வார்கள். திருமணம் ஆன ஆண்கள் பெண்கள் சிலருக்கு கணவனை தவிர வேறு ஆண்களுடனும் ஆண்களுக்கு பெண்களுடனும் நட்பு உண்டாகலாம். திருமணமான ஆண்கள் பெண்கள் இது போன்ற செயலை தவிர்த்து விடுங்கள். சனி பகவான் மீன ராசியிலிருந்து தனது 6வது பார்வையால் உங்கள் ராசிக்கு 12வது ராசியான விரயம், அயனம், சயனம் போகத்தை குறிப்பிடும் சிம்ம ராசியை பார்வையிடுகின்றார். பொதுவாக சிம்ம ராசிநாதன் சூரியனுக்கு, அதற்கு 6வது ராசியான மகர ராசியின் அதிபதி சனி கிரகம், பகை கிரகம் என்று கூறுவார்கள். அதனால் பெரிதாக நன்மையை தரமாட்டார். சிரமம், கஷ்டங்களை உண்டு பண்ணுவார். சனியின் 6ஆம் பார்வையால் இந்த சனி பயிற்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு தீமைகளை செய்ய மாட்டார். சிரமம், கஷ்டங்களை தரமாட்டார். ஏனென்றால் கடந்த 3 வருடங்களாக எந்த விதமான நன்மைகளையும் தரவில்லை. நோய் தாக்கத்தை தந்து அனுபவிக்க செய்தார். தூக்கத்தை கொடுத்தார். பிழைப்பு தொழிலை பறித்து வருமானத்தை இழக்கச் செய்தார். போக சுகத்தை அனுபவிக்க முடியாமல் தடுத்தார். கணவனை ஓரிடமும் மனைவியை ஓரிடமும் பிரித்து வைத்தார். சிலரை வீட்டு விட்டு வெளியேறச் செய்து குடும்பத்தில் இருந்து பிரித்து வைத்தார். சிலரை சிறைக்கு அனுப்பி சிறைவாசத்தை அனுபவிக்க செய்து இருப்பார். கடன் தொல்லையை தந்து தலைமறைவாக வாழச் செய்திருப்பார். சிலருக்கு விபத்துகளை தந்து மருத்துவமனையில் படுக்கையிலேயே படுக்க வைத்து வெளி உலகை காண முடியாமல் செய்திருப்பார். மற்றவர்கள் உங்களை கீழ்த்தரமாக கேவலமாக எண்ணவும் பேசவும் வைத்திருப்பார். அனுபவிக்க வேண்டிய எதனையும் அனுபவிக்க முடியாமல் செய்திருப்பார். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சிரமம், கஷ்டம், கேவலம், அவமானம் அனைத்தையும் சனி பகவான் 6ஆம் இடமான கும்பராசியில் இருந்தபோதே அனுபவிக்க செய்துவிட்டார். பொருள் இருக்கும் வீட்டில் இருந்துதான் எதையும் எடுக்க முடியும். எதுவுமே இல்லாத வீட்டில் எந்த பொருளை எடுப்பது? இதுதான் இப்பொழுதைய உங்கள் நிலை. சனி கொடுக்க ஆரம்பிப்பார். மறுபடியும் வாழ்க்கையை தொடங்குவீர்கள். வியாபாரத்தை, தொழிலை இழந்தவர்கள் மறுபடியும் தொழிலை தொடங்குவீர்கள். கல்வி தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள் மறுபடியும் தேர்வு எழுதி அதில் வெற்றி பெறுவீர்கள். பதவி, உத்தியோகத்தை இழந்தவர்கள் மறுபடியும் அவைகளை அடைவீர்கள். குடும்பத்தை விட்டு வெளியேறியவர்களை குடும்பத்தார் புரிந்து கொண்டு உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள். நோய் நீங்கி சரீரம் சக்தி பலம் பெறும். மனதில் இருந்த பயம், வெறுமை விலகும். மனதில் பயத்தை நீக்குங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உழைக்க தயங்காதீர்கள். நீங்கள் விரும்பும் உங்கள் தேவைகளை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள். எதிலும் தோல்வியை கண்டு தோண்டிவிடாதீர்கள். உங்கள் உழைப்பில் சம்பாதிக்கும் பணத்தை கவனமாக காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை உயர்த்தி கொள்ளுங்கள். கடவுள், கோவில், பரிகாரம் என்று பணத்தை விரயம் செய்யாதீர்கள். பணம், சொத்து பெருக பெருக குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மரியாதை உண்டாகும். உங்களை கீழ்த்தரமாக எண்ணியவர்கள், அவமானமாக பேசியவர்கள் மதிப்பார்கள். உங்கள் ராசிக்கு 7வது ராசியான மீனத்தில் இருந்து சனி பகவான் தனது 10வது பார்வையால் உங்கள் ராசிக்கு
ராசிக்கு 4வது ராசியான தனுசு ராசியை பார்க்கின்றார். இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம். வியாபாரம், கிணறு, ஏரி, குளம், தோட்டம், மாடு, கன்று, 4 கால் பிராணிகள், வாகன சுகம், தாய், நண்பர்கள் சேர்க்கை, உறவுகளிடம் மதிப்பு, மரியாதை போன்ற பலன்களை தரும் இடம். சனியின் பார்வையால் தொழில் வியாபாரம் மேன்மையடையும். அதில் வருமானம், லாபம் பெருகும். தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு சரியான தொழிலை, உத்தியோகத்தை சனி பகவான் அமைத்து தருவார். இதுவரை நிரந்தரமாக எந்த தொழிலும் அமையாதவர்களுக்கு இனி ஆயுள் வரை காப்பாற்றும் நிரந்தரமான தொழிலை சனி பகவான் அமைத்து கொடுத்து விடுவார். பூமியிலிருந்து கிடைக்கும் கனிம பொருட்களான பெட்ரோல், டீசல், நிலக்கரி, இரும்பு போன்ற தொழில்கள் செய்பவர்கள் நன்மை அடைவீர்கள். 4 கால் பிராணிகள் வளர்ப்பது, மேஜை, நாற்காலி, கட்டில், வாகனங்கள் போன்ற தொழில்கள் மேன்மையடையும். தோட்டம், எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மை உண்டு. புஞ்சை தானிய பயிர்கள் நன்கு விளைச்சலை தரும். சனி பகவான் இப்பொழுது குருவின் ஆட்சி வீடான மீனத்திலிருந்து குருவின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசு ராசியை தனது 10ஆம் பார்வையால் பார்ப்பது நன்மைகளை தான் தரும். நேர்மையான முறையில் உழைத்து சம்பாதித்தவர்களை உயர்த்தி வைப்பார். சட்டத்திற்கு விரோதமான முறையில் தொழில் செய்யும் கன்னிராசிக்காரர்களுக்கு தகுந்த தண்டனையை அடைய செய்து முடக்கி விடுவார் சனி பகவான். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சனி பகவானுக்கு பரிகாரங்கள் கிடையாது. சனி பகவான் நீதிமான். சனி பகவானின் நீதிமன்றத்தில் நீதியை தவிர வேறொன்றுக்கும் வேலை கிடையாது. அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தருவார். நல்லதோ கெட்டதோ சனி கொடுத்தால் தடுப்பதற்கு எவரும் இல்லை. இருந்தாலும் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள். சனியின் பாதிப்பிலிருந்து சிறிது குறைக்கலாம். நன்றி, வணக்கம்.